வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஜாக்பாட் 60 வயதிலேயே கூடுதல் பென்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானவும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான நற்செய்தியாக அமையக்கூடிய ஒரு பரிந்துரை தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கான கூடுதல் பென்ஷன் வழங்கும் வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்துள்ளது. தற்போது 80 வயதிற்கு பிறகே வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியத்தை 65 வயதிலிருந்தே படிப்படியாக வழங்க வேண்டும் என்ற யோசனை குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பரிந்துரையின்படி 65 வயது முதல் 70 வயது வரை உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை ஓய்வூதியத்தில் 5% கூடுதல் தொகை வழங்கப்படலாம் என்றும் 70 முதல் 75 வயது வரை 10% மற்றும் 75 முதல் 80 வயது வரை 15% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 80 வயதை கடந்த பிறகு தற்போது நடைமுறையில் உள்ளபடி 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் 65 வயதிலிருந்தே ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் நிதி ஆதரவு கிடைக்கும். இந்த பரிந்துரைக்கு ஆதாரமாக சில மாநிலங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றன. குறிப்பாக ராஜஸ்தான் மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் முதியோர் நலனில் கவனம் செலுத்தி ஓய்வூதிய உயர்வுகளை நடைமுறைப்படுத்தி வருவதால் மத்திய அரசும் இதுபோன்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. ஓய்வூதிய உயர்வுக்கான முக்கிய காரணமாக பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகள் குறிப்பிடப்படுகின்றன. 60 வயதில் ஓய்வு பெறும் பலர் 70 வயதிற்கு பிறகு அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பொருளாதார சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறது. அதனால் 65 வயதிலிருந்தே கூடுதல் பென்ஷன் வழங்குவது முதியோரின் நிதி பாதுகாப்பை மேம்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் இந்த பரிந்துரையை செயல்படுத்துவதில் சில சவால்களும் உள்ளன. இந்தியாவில் சுமார் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் இருப்பதால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அரசுக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று மதிப்பிடப்படுகிறது. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. எனினும் ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இந்த பரிந்துரையை விரைவில் ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மத்திய அரசு இந்த பரிந்துரையை ஒப்புக்கொண்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு 65 வயதிலேயே கூடுதல் நிதி ஆதரவு கிடைத்து முதுமையில் நிதி பாதுகாப்பும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இப்போ 80 வயசுக்கு மேலே தான் 20% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ அது 80 வயசுங்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஸோ 65 வயதுக்கு முன்னாடி 65 வயசு ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் ஆல்ரெடி இது நடைமுறையில் இருக்குது. அதனால மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இது கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு பரிந்துரையில் இருக்குது. அதனால கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது கொடுத்தா 65 வயதிலேயே கூடுதல் பென்ஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓய்வூதியதாரர்களுக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.